ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நிற்கிறோம். ஸோ முதல்ல இந்த சேனலில் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு இந்தியாவுக்கு லடாக் போகிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போகிற மாதிரி பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுது, ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர். ஸோ லாஸ்ட்டாக வீடியோக்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோன்றது யாருக்கெல்லாம் பேசணுமா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வெளிநாட்டில் போயிட்டு வாகனங்கள் ஓடுறவங்களுக்கு இந்த வீடியோன்றது பிரயோசனமாக இருக்கும். ஸோ அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்குது. இல்லை மேலே பாருங்கள், ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன், கீழே இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்குது. கீழே பாருங்கள் ஸ்ரீலங்கா அந்த இதுவும் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தான் அந்த இது. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், செரிப்ரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட். ஸோ அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக போகுது. செரிப்ரோ ஸ்ரீலங்கா வரும்போது கடைசியாக வாங்கின ஸ்டிக்கர். இப்போ 2-3 ஸ்டிக்கர் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஸ்டே சேஃப் ஆன் ரோட். ஸோ அப்படியே நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் எடுத்தால் இதில் பாருங்கள். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மெம்பர்ஷிப் கார்டு. ஸோ இதை அப்படியே ஓரமாக வைப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த ஒரு பெர்மிட் மாதிரி கொடுத்துருக்குது, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட், கன்வர்ஷன் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆஃப் 19 செப்டம்பர் 1949 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்படியே கீழே பாருங்கள், தி ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் கொலம்போ அவைலபிள் ஃபார் 1 year ஃப்ரம்னு சொல்லி இந்த டேட் போட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த டேட்லாம் அது முடிவாகும். 2023 வந்து June 6 தான் இது வந்து எக்ஸ்பயர் ஆகும்னு நம்புகிறேன். இப்போ இதில் உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாடுகள் போட்டிருக்குது, A to Z எல்லா நாடுகளையும் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் தொடங்கி சிம்பாப்வே வரைக்கும் போட்டிருக்குது. அப்படி இதை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் ஃபோட்டோ ஒட்டி. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்குள்ளே இருக்குது. அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டக்ட் நம்பர் போட்டிருக்குது. 9 அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கராஜஸோட பேர் போட்டிருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசனை ஸ்ரீலங்காவிலேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து கேபிட்டலில் இருக்கக்கூடிய கொழும்பில் கோல் பேஸுக்கிட்ட அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் கூடிய அந்த அதாவது ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன்னு சொல்லி அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஐடென்டி கார்டு காப்பி ஒன்றும், அடுத்தது 2வது லோக்கல் டிரைவிங் லைசன்ஸ் காப்பி ஒன்றும், 3வது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபோட்டோவும். ஸோ அந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே போவீங்களா இருந்தால் ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த அவ்வளோத்தையும் அப்ளை பண்ணி நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இதுக்குரிய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 7320 ரூபா. இவ்வளோ காசையும் கட்டி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெசிப்ட் தருவாங்க. அப்ளை பண்ணி 3 வேலை நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக. இந்த லைசன்ஸை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 6ஆம் தேதி ஜூன் மாதம் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இந்த லைசன்ஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் வந்து மன்னார்லேருந்து கொழும்பு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் 6 மணி தேலம் நைட்டாக ட்ராவல் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டாப்ப உள்ளே போக வேண்டியது. உள்ளே போயிட்டு இப்படியே போயிட்டு அங்கே ஒரு 8:30க்கு அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இலங்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கூடிய இடத்துல உண்டு கோல் ஃபேஸ்ன்றது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் சிட்டி இருக்குது. ஃபோர்ட் சிட்டி பக்கத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்பையும்.
திருப்பியும் ஒரு 1 ஹவரில் திருப்பியும் நான் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வலிக்கிட்டு திருப்பியும் ஒரு ரிட்டர்ன் பார்க்கும்போது ஒரு 1 டேயில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 1320 பஸ் காசு செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 13,000 மேலே எனக்கு முடிஞ்சிருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லி தெரியலை. அநேகமாக 15,000 ஒன்று நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட்டை சொன்ன மாதிரி இந்த லைசன்ஸ் எடுக்கிற கிட்டத்தட்ட 3 நாள் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா வலிக்கிற அன்றைக்கு தான் அங்கே போய்ட்டு அந்த லைசன்ஸையும் திருப்பி எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இதான் அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ ஓவராலாக ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு லைசன்ஸ் எடுக்கிறது இவ்வளவு தான். நிறைய பேர் நினச்சிட்டுருக்காங்க அந்த லைசன்ஸ் எடுக்கிற கஷ்டம்னு சொல்லி. 3 விஷயம் தான். நேஷ்னல் ஐடென்டி கார்டு காப்பி, அடுத்தது லோக்கல் டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ காப்பி உண்டு, அடுத்தது 3 பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ. இந்த 3 கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வந்து குயிக்காக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 7,320 காசும் பே பண்ணி விட்டுட்டு உங்களோட அந்த பில்லை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து போயிட்டு 3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ பெரிய விஷயம்னு சொல்லி இல்லை. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க போயிட்டு ரயில் காட்டணுமா, எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ. ஸோ இந்த வீடியோன்றது யாருக்கெல்லாம் பிரயோசனமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு பெட்ரோல் டீசல் இல்லாமலுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து நான் எதுவும் சொல்லாமல் இருந்தால் அதெல்லாம் கேளுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன்.